ஞானகுரு அவர்கள் இந்த உலக மாற்றங்களை பற்றி ஏற்கனவே பலமுறை எடுத்து நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஈஸ்வரப்பட்டரும் இதை பற்றி உணர்த்தியுள்ளார்கள். வழக்கமாக நாம் இந்த உடலை விட்டு பிரியும் காலம் என்று ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பது போல இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியினுடைய மாற்ற நிலைகளையும் நாம் அனுசரித்து இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த உடலை கடைசி உடல் என்று தீர்மானித்து சப்தரிஷி மண்டல எல்லையை அடைவோம் என்று சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள். ஆகவே அருஞானத்தின் நிலைகளையே நீங்கள் பெறுங்கள், அழியா செல்வத்தையே தேடுங்கள், என்றும் அழியா ஒளி உடலையே பெறுங்கள். இந்த உடல் மாற்றும் நிலை நமக்கு வேண்டாம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உடலின் மாற்ற காலங்கள் வருவதற்கு முன் இந்த உலகத்தின் நிலைகள் பூமியே நிலை தடுமாறப் போகின்றது. 1000 ஆண்டுகளுக்குள் 1000 ஆண்டுகள் நாம் வாழ்வோம் என்பதை விட இந்த உயிரின் தன்மைகள் கொண்டு உடலின் மாற்றங்கள் ஆனாலும் மனிதனின் நினைவு இருக்காது, உடல் இருக்கும், மனித சிந்தனை இருக்காது. இனி நாம் உடலை விட்டு பிரிந்தால் மனித உடலுக்கு திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. ஆகவே அதில் சிக்கொண்டு நரக வேதனையைத்தான் நாம் அனுபவித்து தீர வேண்டியதும். இந்த பூமி சூரியனை விட்டு நகர்ந்து 1000 ஆண்டுகளில் இது பிரிந்து சென்றால் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை முடிந்தது. பூமி முழுவதும் பனிப்பாறைகளாக மாறும். வியாழன் கோளில் ஆனது போன்று ஆகிவிடும். இந்த குடும்பம் சிதறண்டு ஓடிவிடும். நம் பிரபஞ்சத்தைச் சேர்ந்த 27 நட்சத்திரங்கள் அது குடும்பங்களாக உருவாகிவிடும். அது பிரிந்து சென்றவை அனைத்துமே ஒரு முழுமை பெற்று அது தனித்தனி சூரிய குடும்பங்களாக மாறும். ஒன்றி ஒரு வட்டமாக 2000 சூரிய குடும்பத்தில் ஒரு வட்ட பெருக்காக மாறிவிடும். இதை போன்று காலம் மாறும் நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது. நம் குருநாதரும் மற்ற மகரிஷிகளும் அறிந்துள்ள இந்த உண்மையின் உணவை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். இதிலிருந்து விடுபட்டு இன்னும் அழியா பெருவாழ்வு என்ற நிலையில் ஒளி சரீரமாக்கி நஞ்சினை மாற்றிடும் ஒளியின் நிலைகளை கூட்டி அதன் இயக்கமாக நாம் ஆக வேண்டும். ஆகவே மகரிஷி வாதம் அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை அடைய வேண்டும் என்று இதை சபதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். ஆகவே இதை கேட்டிருந்தோர் அனைவரும் எத்தகைய தீமைகளையும் உங்களை அணுக விடாதீர்கள். அறிஞானிகளின் உணர்வை கொண்டு அவைகளை துரத்தி அடியுங்கள். இந்த பழக்கத்திற்கு வாருங்கள். இதன் வழிகொண்டு தொடர்ந்து சென்றால் அழியா பெருவாழ்வு என்ற அழியா செல்வத்தை பெறலாம். ஆகவே இந்த அருள் செல்வத்தை நாடி செல்லுங்கள். இது என்றுமே நிலைத்திருக்கும். மற்ற செல்வம் இருந்தாலும் அது எல்லாம் சிறிது காலமே அழிந்துவிடும். ஆனால் அழியா ஒளி சரீரம் என்றும் அழியாது. ஆகவே அனைவரும் அந்த அழியா பெருவாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நிலைகளை செயல்படுங்கள். நிச்சயம் அந்த வழியில் உங்களால் செயல்பட முடியும். நம் குருநாதர் காட்டிய நிலையை கொண்டு வாழ்க்கையில் இதை நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அனைவரும் ஒரு குடும்பம் என்ற நிலைக்கு வர வேண்டும். ஒரு பிரபஞ்சம் எவ்வாறு இயக்குகின்றதோ குரு வழியில், அதாவது நமது குருநாதருடைய இயக்கத்திற்குள் ஒரு பிரபஞ்சமாகி உலகில் வந்த தீமைகளை அகற்றும் உணர்வுகள் விளைந்து தீமைகளை நீக்கிடும் சக்தியாக ஒருங்கிணைந்த நிலையில் நாம் ஒன்றுபடுவோம். அந்த மாமகரிஷிகளின் அருள்சக்திகளை பெறுவோம். உலகை காக்கும் உணவை நமக்குள் விளைய வைப்போம். நம் பார்வையால் உலகம் தீமையிலிருந்து விடுபடும் நிலையாக வளரட்டும். எல்லா மகரிஷிகளையும் வேண்டுவோம், தியானிப்போம், தவம் இருப்போம். சப்தரிஷி மண்டலமே நமது எல்லை என்பதை உறுதிப்படுத்துவோம். சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற நிலைகளையே அன்றாட வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அதை முன்னணிக்கு கொண்டு வருவோம். அழியா சொத்தாக அருஞான வாழ்க்கை வாழ்வோம். அருள்வழி வாழ்வோம். அனைவரையும் அருள்வழியில் அழைத்துச் செல்வோம். அனைவரையும் பிறவிலா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெற தவம் இருப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.